அதான் நான் சொன்னேன். இது ஜான் ஆரோக்கியசாமியுடைய இஷ்யூ வந்தது எனக்கு தெரிஞ்சது பஸ்ஸோடைய இதுக்கு அப்புறம் நினைக்கிறேன். அவங்க பஸ்ஸ வந்து சீஸ் பண்ணி அத வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண பிறகுதான் இவரெல்லாம் உள்ள வராரு. இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இஷ்யூ நடந்து இங்க வந்து ஒரு தனிநபர் ஆணையம் போடும்போது யாருமே வந்து விஜய் இன்டராக்ட் பண்ணணும்னு யாருமே யோசிக்கல. பஸ்ஸ வந்து சீஸ் பண்ணணும்னு யோசிக்கல. யாருமே வந்து ஜான் ஆரோக்கியசாமியோடைய நேம வந்து கொண்டு வரல. வேற எந்த விஷயமே கொண்டு வரல. பட் அப்படியே பாத்தீங்கன்னா தாவேகா சைடுல வந்து கத்தி எடுத்து குத்துனாங்க, ஆசிட வீசினாங்க, இவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க. இந்த மாதிரி அங்க இருந்த மாவட்ட செயலாளர் மதியழகனுடைய மனைவியே சொல்றாங்க. அவங்களே சொன்ன விஷயத்துல நம்ம பார்த்தோம். பட் அது எவ்வளவு முரணான விஷயங்கள், அதுக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இதெல்லாம் சிபிஐக்கு தெரியாம இருக்குமா? அவங்க எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டால அவங்க கலெக்ட் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் இல்லாம இருக்குமா? அப்போ எந்த வகையில எந்த விஷயத்தெல்லாம் இவங்க மறைச்சிருக்காங்க, எதெல்லாம் வந்து பெருசாக இருக்கான்னு தெரியதானே செய்யும். அப்ப அந்த பஸ் விஷயத்தை எடுக்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி உள்ள வராருன்னா அவர் ஒரு அட்வைசரா இருக்கக்கூடியவர், ஒரு பார்ட்டியோட அட்வைசரா இருக்கக்கூடியவர். அந்த மீட்டிங் பர்டிகுலர் மீட்டிங் கூடயே ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணதா இருக்கலாம், நமக்கு தெரியாது.